நான் வானொலி தொடங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தொடங்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன்ஸும் ஃப்ரீயாக கிடைக்குது. ஒரு வானொலி எப்போ ஹிட் அடிக்கும்னா அந்த நேயரை சரியாக நாடி பிடிச்சு பார்த்துருந்ததுன்னா ஹிட் அடிக்கும். இந்தியாவில் இன்னும் ஒரு சரியான ஒரு தொலைக்காட்சி பிறக்கவில்லை. ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்குள்ளேயே சமுதாய வானொலி தொண்டை தண்ணி வத்தி கண்ணாமொழி கீழே விழுந்துருது. வானொலியோட திரைப்படங்களுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. நான் வானொலி தொடங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக தொடங்கலாம். நீங்கள் நான் எல்லாருமே தொடங்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன்ஸும் ஃப்ரீயாக கிடைக்குது ஆன்லைனில். இதுக்கு என்ன வேணும்? முதல்ல கண்டென்ட் வேணும். நீங்கள் கண்டென்ட் எது அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியது தான். நீங்கள் வந்து இலக்கியம் சார்ந்த கண்டென்ட்டா, இல்லை திரைப்படம் சார்ந்த கண்டென்ட்டா, இல்லை கட்டுரைகளோ அல்லது மருத்துவமோ, ஏதோ சித்த வைத்தியமோ இயற்கை வைத்தியமோ எந்த கண்டென்ட்டை சார்ந்து நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு முதல்ல முடிவு பண்ணிவிட்டு இணையதளத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இணையதளத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு இந்தியாவில் அதுக்கு அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஒன்று, நீங்கள் ப்ராட்காஸ்டிங் கோட்ஸ்னு ஒரு 12 கோட்ஸ் இருக்குது. அதுபடி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. மொபைலில் நடத்தலாம். மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து முதல்லலாம் நீங்கள் இதுக்குள்ளே மொபைலில் நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனோ அல்லது iOS அப்ளிகேஷன் வேணும்னா அதுக்கு தொழில்நுட்ப வல்லுநர்கள் தேவைப்பட்டாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. எப்படி பிளாகை நாம் ஆரம்பிக்கிறோம், ஒரு 3 கிளிக்கில் பிளாக் ஆரம்பிச்சிடறோம் இல்லையா, அதே போல் இன்றைக்கி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனையும் ஒரு 3 கிளிக்கில் நீங்களே ஆரம்பிக்கிற அப்படியான அப்ளிகேஷன்ஸ் இணையதளங்கள்லாம் வந்திருக்கு. அந்த இணையதளத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பேர், என்ன கலரில் இருக்கணும், என்ன டிசைன் இருக்கணும், இல்லது நீங்களே டெம்ப்ளேட்டை பின்னாடி இந்த பேக்ரவுண்டில் நான் தான் இருக்கணுமா, எல்லாமே அவன் தர்றான். லோகோலேருந்து அந்த பட்டன்ஸ்லேருந்து எல்லாமே அவன் டிஃபால்ட்டாக தர்றான். நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணி வாங்கிக்க வேண்டியது தான். இதுதான் ஒரு எளிமையான வழி. ஒரு வானொலி எப்போ ஹிட் அடிக்கும்னா அது அந்த நேயரை சரியாக நாடி பிடிச்சு பார்த்துருந்ததுன்னா ஹிட் அடிக்கும். உங்களுடைய நேயர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது ஹிட் அடிக்கும். நாளிதழ் பிறக்கவில்லை, சரியான நாளிதழ் பிறக்கவில்லை. இந்தியாவில் இன்னும் ஒரு சரியான ஒரு தொலைக்காட்சி பிறக்கவில்லை. இந்தியாவில் இன்னும் ஒரு சரியான வானொலி பிறக்கவில்லை அப்படின்றது ஒரு பொதுப்படையான ஒரு கருத்து. ஏன் அப்படின்னா சர்வதேச ஊடகங்களை தொடர்ந்து அவதானிச்சுட்டு வர்றவன் அப்படின்ற முறையில் நான் இதை சொல்கிறேன். இது வானொலியிலேருந்தே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம இங்கே இந்தியாவில் வானொலிகளில் இருக்கிற கண்டென்ட்டை பார்த்திங்கன்னா, அதாவது தனியார் துறை வானொலிகள் இருக்கிற கண்டென்ட் பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் திரை இசை சார்ந்த கண்டென்ட் மட்டும்தான். அதாவது உள்ளடக்கம். இப்போ திரை இசை அல்லது திரைப்படம் சார்ந்த அந்த உள்ளடக்கத்தை வெளியே தூக்கிட்டீங்கன்னு வைங்க, இல்லை ஒரு ஃபைன் வார்னிங் நம்ம அரசு வந்து இனிமேல் ப்ரைவேட் எஃப்எம்மில் திரைப்படம் சார்ந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு தூக்கிட்டீங்கன்னு வைங்க, திணறி போகும். ஏன்னா அந்த கண்டென்ட் வந்து இவங்க அதை ஒட்டி தான் பின்னியிருக்காங்க. எல்லா நிகழ்ச்சிகளையும் அதை ஒட்டி தான் பின்னியிருக்காங்க. அப்போது அந்த மாதிரி இல்லாமல் சக்ஸஸ் பண்ணவே முடியாதான்னா நிச்சயமாக பண்ணதற்கான உதாரணங்கள் நிறைய இருக்குது. சர்வதேச அளவில் அதுக்கு உதாரணங்கள் நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுக்கு இங்கே நம்மளுடைய அரசையும் நம்ம ஒரு காரணம் சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அரசு வந்து செய்திகளுக்கு அனுமதிக்க மாட்டேங்குது. செய்திகளுக்கு அனுமதிச்சுன்னா இவங்க இன்னும் நிறைய கண்டென்ட்டை கொண்டு வருவாங்க. ரெண்டாவது, சர்வதேச அளவில் இப்போ நமக்கு எப்படி இங்கே INB மினிஸ்ட்ரி இருக்கோ அதுபோல் இங்கிலாந்தில் வந்து ஆஃப்காம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க தான் வந்து அங்கே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஊரில் சமுதாய வானொலிகள் எப்படின்னா ஒரு NGOவோ அல்லது கல்லூரிகள் பள்ளிக்கல்லூரிகள் தான் தொடங்குறாங்க. அங்கே அப்படிலாம் கிடையாது. அங்கே வந்து நீங்கள் ஒரு திருவிழா வருதுன்னு வைங்களேன். இப்போ நம்ம ஊரில் மாரியம்மன் திருவிழாவோ இல்லது ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு அம்மனுடையதோ அல்லது ரம்ஜானோ அல்லது கிறிஸ்மஸோ வருதுன்னு வைங்களேன், அந்த மாதத்தில் மட்டும் நீங்கள் எஃப்எம் ஆரம்பிச்சு ரம்ஜான் எஃப்எம்னா ஆரம்பிக்கிறதுக்கு இங்கிலாந்தில் அனுமதி தர்றாங்க. மாரியம்மன் எஃப்எம்னு நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம், அல்லது ஆடி கூல் எஃப்எம்னு ஒன்று ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது. அதுதான் சமுதாய வானொலி. சமுதாய வானொலினா அந்த சமுதாயத்தை வந்து டார்கெட் பண்ணி ஒளிபரப்புற அந்த வானொலி. இங்கே ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்குள்ளேயே சமுதாய வானொலிக்கு இவனுக்கு தொண்டை தண்ணி வத்தி கண்ணாமொழி கீழே விழுந்துருது. அந்த மாதிரி ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு 10-15 மினிஸ்ட்ரி, சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸில் நீங்கள் கையெழுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது, அனுமதி வாங்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதனால தான் நிறைய பேர் ஆன்லைனில் வந்துடுறான். இப்போ ஆன்லைனில் வர்றதில் வந்து நான் சொன்ன அந்த இளையராஜா SPB இஷ்யூலாம் இருக்கிறதுனால ஒரு சில டைம் வந்து இளையராஜா பாடல்களை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மை தான், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் உங்களுடைய வானொலி ஒரு சேவையின் அடிப்படையில் செயல்படும் போது அதற்கான ஒரு பெரிய இது இருக்காது. நிச்சயமாக நீங்கள் அந்த மாதிரி பயப்பட வேண்டியது இருக்காது. இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த காப்பிரைட்டு கொடுக்கறதுக்குன்னு ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் நீங்கள் வந்து பதிவு பண்ணி நீங்களும் நான் வந்து இது சொசைட்டிக்காக சர்வ் பண்ணுறேன், அதனால் எனக்கு பாடல்களை இலவசமாக போடுவதற்கு அனுமதி தாங்கன்னு ஒரு கடிதம் கொடுத்தீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணுறாங்க. அதுபோல் இங்கே தமிழகத்திலேயே நிறைய சமுதாய வானொலிகள் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் ஒரு இதுவும் பெரிய இது இல்லை, நாமளே வந்து இது பண்ணலாம். சர்வதேச ஊடகங்கள் நீங்கள் பண்ணுற அந்த
கண்டென்ட்டுக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் எப்படி வித்தியாசம் நான் சொன்னேன்னா, ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இப்போது தொலைக்காட்சி பிறக்கவே இல்லைன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு ஒரு உதாரணமான பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஆங்கிலம் மட்டும் இல்லை, தமிழ், ஹிந்தி இல்லை வேறு ரீஜனல் மொழிகள் இருக்கிற தொலைக்காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு 9 மணிக்கு செய்தி அலைவரிசைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5 பேர் உட்காந்துட்டு பிளா 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 பிளான்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இது வந்து தொலைக்காட்சிக்கான கண்டென்ட்டே கிடையாது. ஏன் கண்டென்ட்டே கிடையாதுன்னா, தொலைக்காட்சின்றது காட்சி ஊடகம். காட்சியாக தான் நீங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கணும். செய்தி ஒன்று ஒளிபரப்பாகுதுன்னா அந்த செய்தியொட்டியே ஒரு காட்சி வந்து பீரோல் ஷாட்டாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2 பேரோ 4 பேரோ உட்காந்து பிளா பிளா பிளான்னு கத்திட்டு இருக்காங்க. இந்த காட்சி ஊடகன்றதுனால அதையும் அவங்க கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டதுனால தான் என்னமோ தெரியல, ஒரு சில இந்த அர்னாப் கோஸ்வாமி போன்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கையை இப்படி அப்படின்னு ஆட்டி ஆட்டி பேசுவாங்க. அது வந்து விஷுவலாக ஒரு ட்ரீட் கொடுக்கணும் இல்லையா. நீங்கள் எவ்வளோ நேரம் தான் ஃபேஸே பார்த்துட்டு இருப்பா, இந்தியா வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு அஷ்டகோணலாம் ஃபேஸ்லாம் போய் தான் வர்ற அப்படிலாம் பார்க்குறோம். அதை அப்படியே இங்கே காப்பி அடிக்கிறாங்க. தமிழக ஊடகங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உட்காந்து சண்டை கட்டுறா அப்படின்னு நீ பேசு. நான் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு என்ன நடக்குன்றது நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அருவி திரைப்படத்தில் நம்ம அதை பற்றி பார்த்தோம். அப்போது இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு ஊடகம், அப்போ இதில் சர்வதேச ஊடகங்கள் இப்படி இல்லையானா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் அதுக்கான உதாரணங்கள் நிறைய அல் ஜசீராவில் இருக்குது. இதே போல் ஒரு பேட்டி நிகழ்ச்சி இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பேட்டியை ஒட்டி வேறு இதெல்லாம் இருக்கும். அந்த பீரோல் ஷாட்ஸ்னு சொல்லிட்டு அதை ஒட்டி தான் 4 பேர்லாம் உட்காந்து பேசுகிற அப்படிலாம் இருக்கவே இருக்காது. அது விஷுவல் கண்டென்ட்டே கிடையாது. விஷுவல் கண்டென்ட்னா நீங்கள் ஒரு காட்சி பற்றி ஒன்றை பற்றி பேசுகிறீங்கன்னா ஒரு அதிகபட்சம் 5 to 10 செகண்ட் அவருடைய காட்டில் அவர் ஃபேஸை, அதுக்கடுத்து அந்த காட்சிக்கு போயிடணும். சரியா, கட்டின் கட்டவேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் அந்த காட்சிக்கு போயிடணும். ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஊடகங்களில் இது யார் சொல்லி தந்தாங்கன்னு தெரில, இது தொலைக்காட்சியில் அப்படி தான் இருக்குது. இதே போல் நியூஸ் பேப்பர்லேயே அப்படி தான் இருக்குது. வானொலியோட திரைப்படங்களுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. எப்படி நெருங்கிய தொடர்பு உண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திரைப்படத்துலையும் கூட ராஜமுருகன் வந்து இளையராஜா பாடல்களை பற்றி சொல்லும்போது சொல்லியிருப்பார். இளையராஜா வேணால் ஹிட்டான பாடல்களை பாடியிருக்கலாம், இல்லை பண்ணியிருக்கலாம், ஆனால் இலங்கை வானொலி இல்லைன்னா இளையராஜா பாடல் ஹிட்டாக இருக்காது அப்படி சொல்லியிருப்பார். ஏன்னா வானொலியில் திரும்ப 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 போடும்போது ஒரு திரைப்பட பாடல் ஹிட் அடிக்குது. அது நேயர்கள் வந்து தொடர்ந்து கேட்டு இன்றைக்கும் 10 மணிக்கு மேலேன்னா அந்த வானொலியில் ஒரு லவ் குருவோ அல்லது இது மாதிரி யாராவது ஒருத்தர் மனசை வந்து வருடி விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு வானொலி தேவைப்படுதுன்றது தவிர்க்கவே முடியாத ஒன்று. அல்லது வானொலின்ற எண்ணத்தில் இவங்களே ஒரு மெமரி கார்டில் வச்சுருக்கிற ஒரு பாட்டை எடுத்து போட்டுக்கிட்டு கேட்டுட்டு தான் தூங்குறாங்கன்றதை நான் அடித்து சொல்லுவேன். இன்றைக்கி இருக்கிற அது வந்து 40களில் இருக்கிற ஆட்களாகட்டும், 50களில் இருக்கிற ஆகட்டும், இல்லை இன்றைக்கி இருக்கிற 90s கிட்டு 2000 கிட்டுன்னு சொல்கிற ஆட்களாகட்டும், எல்லாரும் அவங்கவுங்களோட ஜானரில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுட்டு தான் தூங்குறாங்க. இது வந்து எந்த இதுனா கேட்பினுடைய நீட்சி, அதாவது வானொலி கேட்டனுடைய பிளட்டோட ஒன்றி இருக்கிறதுனுடைய நீட்சின்னு தான் சொல்லணுமே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா அந்த நாள் தொட்டு வானொலி இன்றைக்கி வர்ற பேட்டை வரைக்கும் வந்திருக்குது. வானொலி வந்து ஒட்டியே வந்துட்டுருக்கு, வானொலி பயணிச்சுக்கிட்டே வந்திருக்கு. அந்த நாளில் வந்து ஹேம் ரேடியோ பற்றி தான் அந்த படத்துலேயே அந்த கான்செப்டே அந்த வானொலி தான். அந்த வானொலி வந்து எப்படி வந்து உளவு சொல்வதற்கு, அந்த கம்யூனிகேட் பண்ணுவதற்கு பயன்படுது அப்படின்ற அப்படி போயிருக்கும். அப்புறம் இடையில வந்த திரைப்படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களாகட்டும், இன்னும் நிறைய திரைப்படங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு அந்த திரைப்படங்கள் எல்லாம் அந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வர்றதாகட்டும், எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு ப்ராப்பர்ட்டியாக வானொலி இருக்கும். அருவி திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரைக்கடல் ஆடி வரும் தமிழ்நாதம்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போகும். இது உண்மையாலுமே அந்த டைரக்டர் வந்து நிச்சயமாக வானொலியினுடைய ஒரு புரிதல் இல்லைன்னா அது கண்டிப்பாக அது வச்சிருக்க முடியாது. அது வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண் சுவாமி அப்படின்ற ஒரு டிஃபால்ட்டான ஒரு வானொலி இதை போய் அப்படி தான் ஒரு 10-20 வருடமாக போயிட்டே இருந்தது. வானொலி வச்சுருக்காங்கன்னா அந்த வானொலியினுடைய செய்தி. இப்போ கொஞ்ச காலமாக ப்ரைவேட்னுடைய அந்த அனௌன்சர்னுடைய இதை பின்னாடி விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அனௌன்சரே நேரடியாக உள்ளுக்குள்ள விட்டாங்க. அப்புறம் அனௌன்சரே நடிக்கும் உள்ளுக்குள்ள வந்தாங்க. அப்போ பாருங்கள் வானொலி எப்படிலாம் மாறி 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 வந்திருக்குன்ட்டு. இதில் என்னென்ன ஒரு பியூட்டி, இப்போ கடைசியாக நம்ம வந்த வட சென்னை திரைப்படத்துலையும் கூட முக்கியமான காட்சி ட்விஸ்ட் வர்றது வானொலியில் தான் வரும். அந்த செய்தியில் வந்து இந்த மாதிரி எம்ஜிஆர் இறப்பு செய்தியை வந்து ராஜாராம் சொல்லுவார். அந்த ராஜாராம் யாருன்னா அகில இந்திய வானொலி டெல்லி செய்தி வாசித்த ஒரு நண்பர். அந்த நண்பர் அந்த படத்துக்குள்ளே வந்தது எப்படின்னா, யாராச்சும் செய்தி வாசிப்பாளர் இருந்தால் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு உதவி இயக்குனர் வந்து என்னை கேட்டபோது, வழக்கமாக சரோஜ் நாராயணசாமி தான் எல்லோரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க, நீங்கள் ராஜாராமை பயன்படுத்துங்க. அது யாருங்க அப்படின்னு அவர் கேட்டார். இந்த மாதிரி ஒரு டெல்லியில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது, அவர் ஒரு நாள் இதுக்காகவே வர வச்சு இங்கே 2-3 இது எடுத்து உள்ளுக்குள்ளே அந்த காட்சி உள்ளுக்குள்ளே சேர்த்துனாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வானொலியை வந்து அந்த குரலுக்காக எப்படிலாம் திரைப்படத்தில் மெனக்கிடுறாங்கன்றது நான் அருவியில் மட்டும் பார்க்கல, இங்கே மிகப்பெரிய ஒரு இயக்குனராக இருக்கிறவரும் பயன்படுத்தியிருக்காரு. இங்கே அருவியை உள்ளுக்குள்ளே முதன்னு அறிமுகமாகவும் பயன்படுத்துகிறார். அறிமுகமானவர் எதில் பயன்படுத்தியிருக்காருன்னா, அந்த திரைக்கடல் ஆடி வரும் தமிழ்நாதன்றது அகில இந்திய வானொலியில் மொத்தம் 6 வானொலி இருக்குங்க. நம்ம வந்து இப்போ ரேடியோ மிர்ச்சி, ரேடியோ ஹலோ எஃப்எம், ரேடியோ சிட்டிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு நிலையம் தானே. ஆனால் இந்த அகில இந்திய வானொலி நிலையத்துக்குள்ளே 6 நிலையங்கள் இருக்குது.
சென்னை ஏ, சென்னை பி, விவித் பாரதி, எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்டு, திரைக்கடல் ஆடி வரும் தமிழ்நாதம். இந்த 6ல் 3 நிலையங்கள் 24 மணி நேரம் ஒளிபரப்புது. அப்போ பாருங்கள், 24 மணி நேரம் கண்டென்ட்டை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ எத்தனை பேர் வேண்டியதாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் அந்த வேலை வாய்ப்புக்குள்ளே தான் வருது. நான் இது சொல்ல வந்தது இதுக்கு வந்தேன்னா, இந்த 6 வானொலி நிலையத்தில் 6வது வானொலி நிலையம் தான் அந்த திரைக்கடல் ஆடி வரும் தமிழ்நாதம். இது யாருக்குன்னா, இங்கிருந்து மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்தில் இருக்கிற தமிழர்களுக்காக இங்கிருந்து ஒளிபரப்புகிறாங்க. அந்த வானொலியை அந்த இயக்குனர் எப்படி கேட்டாருன்னு எனக்கு தெரியல. அந்த வீட்டில் அந்த குழந்தையினுடைய அப்பா வந்து வானொலியை டியூன் பண்ணி கேட்டிருப்பார். அப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். இது போகிற போக்கில் கேட்டவங்களுக்குலாம் யாருக்குமே தெரியாது, ஒரு ரேடியோடான்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் அங்கே அந்த வானொலியினுடைய பெயர் நல்லா வர்றாப்படி அவர் வச்சுருப்பார். சவுண்டை வந்து நல்லா தூக்கி திரைக்கடல் ஆடி வரும் தமிழ்நாதம். நேரம் இப்பொழுது 5:45 சொல்லிட்டு, ஆஹா என்னடா இது, அதாவது அது சார்ந்து இயங்கி அது சார்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அது தெரிஞ்சது. ஆனால் அந்த ரசனை இருக்கு இல்லையா, அந்த ஒரு சின்ன காட்சியில் இந்த நேரம் இதை வைக்கணும்னு தோணிச்சு வச்சார் பார்த்தீங்களா. இந்த இயக்குனரும் வச்சார், கிறிஸ்டோஃபர் நோலனும் வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதே போல் அஜித்தினுடைய படத்தில் ஹாம் ரேடியோனுடைய மோர்ஸ் கோடு வந்தது. கிறிஸ்டோஃபர் நோலனுடைய இன்டர்ஸ்டெல்லர் திரைப்படத்தில் முதல் காட்சியே அந்த வானொலி தான். அந்த வானொலிக்குள்ளே தான் வந்து அவங்க 2 பேர் கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடிங் ஒரு வேற்று கிரகத்திலிருந்து இங்கே இருக்கிறவங்க எப்படி நம்ம 2D 3Dன்றோம், அதுபோல் 1D 4Dன்ற அந்த 3 பரிமாணத்துலேருந்து 4 பரிமாணம் 5 பரிமாணமெல்லாம் போகும்போது நமக்கு தெரிய மாட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே ஒளி அலைகள் பயணிக்குது அப்படின்றது. இப்போ ஒளி அலைகளை பற்றி பேசும்பொழுது இன்னொரு முக்கியமானது, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி. அடுத்த போர் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை அடிப்படையாக வச்சதான் கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா, ஒரு மேகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதும், அந்த மேகத்தை தொடர்ந்து அந்த நேரம் மழை மேகமாக்கி மழை பெய்ய வைக்கிறதும், இல்லை அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு வருடம் முழுக்க மழையே இல்லாமல் பண்ணுறதும் முடியும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போது அமெரிக்காவில் ஹார்ப்னு ஒரு ஆய்வகம் வந்து அதை தான் பண்ணிகிட்ருக்கு. ஒரு 100-150 ஏக்கரில் ஆண்டனா பெருங்காடு, நீங்கள் HAARPன்னு போட்டிங்கன்னா அந்த ஆண்டனா கார்டை பார்க்கலாம். அது அறிவிக்கப்படாத இடத்துலேருந்து அது செயல்பட்டுருக்கு. அடுத்த ஆய்வு அதில் தான் பண்ணிகிட்ருக்கு. ஒவ்வொரு நாடும் அதில் தான் பண்ணுது. இந்தியாவும் அந்த இதில் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இப்போ நம்ம 2015 ஒரு பெரும் வெள்ளம் இங்கே வந்ததுன்னா, நீங்கள் அந்த வெள்ளம் ஏன்டா வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இங்கே வந்து அடிச்சுட்டு போயிருக்கும், அடித்து நொறுக்கி தள்ளிட்டு போயிருக்கும். தொடர்ந்து 1 மாதம் மழை பெஞ்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ இதில் வந்து மேகங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, உங்களுக்கு ஒரு வேவ் இருக்குது. நீங்கள் நம்ம மனிதர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேவ்ஸ் இருக்குது. அந்த வேவ்ஸை நீங்கள் பிடிச்சிங்கன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். வம்சியில் வந்து 7.14 மெகாஹெர்ட்ஸ்னு நினைக்கிறேன் அந்த புத்தகத்து பேர். அதில் இந்த ஹார்ப்பை பற்றி அதுதான் கான்செப்ட், அதை வச்சு தான் எழுதியிருக்காரு அந்த ஆத்தர் சுதாகரன் சொல்லிட்டு. அது எப்படின்னா, ஒரு மெய்காப்பாளரை நீங்கள் இப்போ இந்திரா காந்தியினுடைய மெய்காப்பாளர்கள் இந்திரா காந்தி சுட்டாங்கன்றாங்க இல்லையா. இப்போது இந்திரா காந்தியினுடைய மெய்காப்பாளர்கள் அவங்க வந்து வசதியாக அதை வந்து, நான் சொல்கிறது உண்மை எதுவோ என்னன்னு தெரியாது, நான் இப்படி இந்த ஆங்கிளில் யோசிக்கிறேன். அவங்க அந்த மெய்காப்பாளர்களுடைய ஃப்ரீக்வன்சியில் போய் ஒரு நம்மளுடைய அண்டை நாடோ அல்லது வெளிநாடோ அவனை கண்ட்ரோல் பண்ணி இவங்களை சுடுன்னு சொல்லி, இவன் சுட்டா இவனுடைய பிரச்சனை வந்து இந்த சீக்கியர்களுக்கும் இவங்களுக்கும் தான் பிரச்சனையாகும், நம்ம சந்தேகமாக வரமாட்டோம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். புரியுதுங்களா? அப்போது ஒருத்தனுடைய ஃப்ரீக்வன்சியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது இந்த ஹார்ப் அறிவை. அது சோதனையாக இப்போ நாய்கள் மேலே பண்ணியிருக்காங்க. நாய்கள் போய் ஒரு குறிப்பிட்ட ஆளை மட்டும் கடினா கடிச்சிருது. அப்போ பாருங்கள், அப்போ ஒரு நம்ம திரைப்படம் வந்தது இல்லையா, போதி தர்மரை வச்சு, அந்த திரைப்படத்தில் நாயை வச்சு தான் இருப்போம். அப்போ அந்த நாய்க்கு ஒரு விஷ ஊசி போட்டோ அல்லது ஒரு வெறித்தனமான ஒரு ஊசியை போட்டோ அதை கடிக்கிறவன் எல்லாத்தையும், அல்லது ட்ரெயின் டு பூசான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த திரைப்படத்தில் எல்லாம் கடிக்கிறவன் எல்லாம் அந்த மாதிரி மாறுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான. இப்போ அப்போ நான் பாருங்களேன், அப்போ ஒரு ஒளி அலை என்னெல்லாம் பண்ணுதுன்னு, அப்போ என்ன வேணாலும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போது சாதாரணமானதில்லை இந்த ஒளி அலை. இந்த ஒளி அலையை வந்து ஒரு முறை நான் சென்னை விமான நிலையத்துக்கு போகும்போது, உள்ளுக்குள்ளே போகும்போது, அந்த காவலர் வந்து அந்த ஸ்கேனிங்கில் என்னோடய பையில் வந்து ஏதோ ஒரு பாக்ஸ் ஆட் இருக்குன்னு பார்த்துட்டு தடுத்து நிறுத்திட்டு இது என்ன அப்படின்னார். அவர் ஓப்பன் பண்ண சொன்னார். ஃபஸ்ட்டு நான் என்ன முதல்ல சொல்லுங்கள் என்ன, இல்லை ஓப்பன் பண்ணு அப்படின்னாரு. நான் திரும்ப தயங்கினதுனால அவர் என்ன பண்ணார், அவரே ஓப்பன் பண்ணி அந்த வானொலி பெட்டி எடுத்துட்டார். இது என்ன அப்படின்னாரு. அதில் இந்த பவுச் போட்டிருக்கும், அதனால் முழுசாக பார்க்க முடியல. ரேடியோ ஒன்று அப்படின்னு சொன்னதும் அவர் அந்த ஜிப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த வானொலி பெட்டியை அந்த கவர்லேருந்து எடுத்தார். இதுதான் அந்த வானொலி பெட்டி. இது வந்து ஒரு பவுச்சில் இருந்தது. இந்த வானொலி பெட்டி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ரெட் கலர் இருக்குது. அவர் எடுத்தது வந்து இப்படி எடுத்தார். இப்படி எடுத்துருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அன்றைக்கின்னு பார்த்து நான் லாக் பண்ணாமல் வச்சுருந்தேன், ஆன் ஆயிடுச்சு வானொலி பெட்டி. ஆன் ஆனதும் என்ன ஆயிடுச்சு, இவர் எடுக்கும்போது இந்த வால்யூம் சைடில் இருக்குது இல்லையா, அந்த வால்யூம் அது ஃபுல்லாக இருந்தது. எடுத்ததும் ஆனும் ஆயிடுச்சு, வால்யூமும் ஃபுல்லாக இருந்ததுனால பர்ன்னு ஒரு சத்தம் வந்தது.
அந்த செக்யூரிட்டி அந்த போலீஸ் கையில் வந்து மெஷின் கன் வச்சுருந்தார். அவர் என்ன பண்ணிட்டார், இது டக்குன்னு எடுத்ததும் அந்த பர்னு சத்தம் வந்ததும் அது வேறு ஏதோ பாமா என்னமோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்ரிகர் கை போய் இப்படி பண்ணிட்டார். அப்படியே நெஞ்சுக்கு நேர் நிற்கிது துப்பாக்கி. ஒரு வானொலி பெட்டினால் ஒரு உயிரே போயிருக்கும் அன்றைக்கி. அப்போ தான் நினச்சேன், இந்த மாதிரி இந்த வானொலி பெட்டியெல்லாம் வந்து இனிமேல் எடுத்துகிட்டு போகக்கூடாது வெளியே. ஏன்னா இது பாருங்களேன், இதில் நிறைய பட்டன்ஸ் இருக்கு இல்லையா. இது வந்து வானொலி பெட்டிக்கான ஒரு வடிவம் இல்லை. நாம் வந்து ஒரு டயல் கோடை பார்த்துருப்போம், ஒரு டியூனிங் மெத்தட் பார்த்துருப்போம். அந்த டியூனிங்கில் வந்து வானொலி பெட்டி இருந்திருக்கும். அப்போது இந்த வானொலி பெட்டி வந்து அப்படி இல்லை. இது டிஜிட்டல் வானொலி பெட்டின்றதுனால நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சியை டிஜிட்டலாக டியூன் பண்ணுறதுனால இந்த சிக்கல். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த வானொலி பெட்டியில் முதல்லலாம் நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு டியூன் பண்ணி கேட்டுட்டு இருந்ததெல்லாம் போய் இன்றைக்கி வந்து இது வந்து ஆட்டோ ஸ்கேன் போட்டு விட்டுருன்னு வைங்களேன். நம்ம எப்படி மொபைலில் ஆட்டோ ஸ்கேன் போட்டு விட்டோம்னா நம்ம அப்படியே ஸ்கேன் ஆகி அந்த ஸ்டேஷன் மட்டும் சேவ் ஆகிக்குது. அதுபோல் ஷார்ட் வேவில் வந்துருச்சு. ஸோ இந்த வானொலி நிலையங்களெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சிற்றலையினுடைய அலைவரிசை 2000 30,000 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும். இப்படி பண்பலை வந்து 88 மெகாஹெர்ட்ஸ்லேருந்து 108 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது இல்லைங்களா. சிற்றலையில் வந்து 2000 30,000 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும். ஸோ அந்த 30,000 கிலோஹெர்ட்ஸ் மட்டும் இது ரன் ஆகும். ரன் ஆகிட்டு இப்போ இந்த நேரத்தில் உலக அளவில் என்னென்ன வானொலிகள்லாம் வருது அப்படின்றத ஸ்ட்ராங்காக என்னென்ன கிடைக்குது ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணிக்கும். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் டியூன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரீக்வன்சி இப்போ வந்து அது ஸ்கேன் ஆகிட்டு இருக்குது. அது போல் ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் சாத்தியமே இல்லாது. ஒரு காலத்தில் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு டியூன் பண்ணி அந்த வானொலிகளை வந்து பிடிச்சி முதல்ல அது என்ன ரேடியோன்னு பார்க்குறதுக்கு. இன்றைக்கெல்லாம் ஒரு ஃப்ரீக்வன்சி நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே இன்டர்நெட்டில் போயிட்டு என்ன ஃப்ரீக்வன்சி இது, எங்கேருந்து வருது, எங்கே டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, எவ்வளோ பவர் உயரப்புறாங்க, இவங்களுடைய அட்ரஸ் என்ன, இவங்களுடைய இமெயில் முகவரி என்ன, இவங்களை எழுதி அனுப்புனா பதில் அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கான தகவல்கள் நமக்கு இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த வானொலி பெட்டி இன்றைக்கி நமக்கு ஒரு 3000 ரூபாயிலேருந்து கிடைக்கிது. இல்லை சாதாரண ஷார்ட் வேவ் ரேடியோனா 800-500 ரூபாயிலேருந்தே கிடைக்கிது நமக்கு. ஸோ ஆனால் யாரும் ஷார்ட் வேவ் ரேடியோ பக்கம் நம்ம போகிறதே இல்லை. இது வந்து சவுதி அரேபியா ரியாத்லேருந்து ப்ராட்காஸ்ட் ஆகுது. குர்ஆன் சாண்டிங். அப்படியே ஒரு மெடிடேஷன் போயிடலாம் நம்ம கேட்டோம்னா. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த மாதிரி சர்வதேச இசைகள் இருக்குது இல்லையா. ஆஃப்ரிக்கன் ரேடியோஸோட இசைகள்லாம் பார்த்தீங்கன்னா துள்ளல் இசையாக இருக்கும். திடீர்னு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஏஆர் ரஹ்மானோ அல்லது நம்மளுடைய ஹாரிஸ் ஜெயராஜனுடைய இசை போல் இருக்கும். என்னடா இதெல்லாம் தான் இங்கே காப்பி பண்ணாங்களா, அதையும் இருந்து காப்பி பண்ணாங்களான்றதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. எம்எஸ் விஸ்வநாதனுடைய ஒரு நண்பர் இருக்கார், நான் தாம்பரத்தில் வானொலி நேயர். ஒவ்வொரு நாளும் அவர் நைட்டு தூங்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, ரேடியோ அர்ஜென்டினாவும் நியூசிலாந்தையும் கேட்டுட்டு தான் தூங்குவார். எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுருக்காரு. எம்எஸ் விஸ்வநாதன் எந்தெந்த இசையை எங்கெங்கேருந்து எடுத்தார், என்னென்ன பாட்டு எங்கெங்கேருந்து வந்ததுன்றதை உதாரணத்தோடு சொல்லுவார். அந்த பாட்டையே கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. ரொம்ப வித்தியாசமான நேயர்களில் வித்தியாசமான நேயர்கள்லாம் இருக்காங்க. எப்படி வித்தியாசமான நேயர்கள்னால் அதையும் கூட இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு நேயர் வந்து கன்னியாகுமரியில் இருக்கார். அவர் பேர் வந்து சகாதேவன் விஜயகுமார்னு. இலங்கை வானொலியில் தொடங்கப்பட்டதுலேருந்து இன்றைக்கி என்ன அறிவிப்பாளர்கள், எந்த அறிவிப்பாளர் வந்தாரோ, புது அறிவிப்பாளர், அனைத்து அறிவிப்பாளர்களுடைய குரலையும் ஒரு 5 நிமிஷம் பதிவு வச்சுருக்கார். அதாவது இலங்கை வானொலியிலும் கூட கிடையாது. இலங்கை வானொலி வர்த்தக ஒளிபரப்பு தொடங்கப்பட்ட போது அந்த அறிவிப்பாளர் பேர் கூட என்னமோ சொன்னார். அவர் கூட அதை கூட எனக்கு பதிவு பண்ணி ஒரு சாம்பிள் அனுப்பினார். அந்த அறிவிப்பாளர் குரல்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற அறிவிப்பாளர்களுடைய குரல் மாதிரிகளை வச்சுருக்கார். இன்னொரு நேயர் ஆத்தூரில் இருக்கார், கண்ணன் சொல்லிட்டு. இலங்கை வானொலிக்கு போனப்போ இலங்கை வானொலியினுடைய வராண்டாவில் அப்படியே கீழே இறங்கி அந்த மண் எடுத்து ஒரு கர்ச்சீஃபில் கட்டி கொண்டு வந்து இன்றைக்கி வீட்டில் பூஜையில் வச்சுருக்காரு. அந்த மாதிரி கேட்குற நேயர்கள்லாம் இருக்காங்க. இது ஒரு நேயர். அப்படின்னா நான் சொன்ன இந்த பாலு தாம்பரத்தில் இருக்கார். அவருக்கு வயது 77 வயது ஆகுது. அது இருக்கார். அவர் இன்றைக்கும் கேட்டுட்டு தான் இருக்கார். நாங்கள்லாம் ஏதாச்சும் ஒரு ரேர் கேட்ச், நான் சொன்னேன் இல்லையா, வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் ஒளிபரப்பாகிற அந்த செயின்ட் ஹெலினான்ற வானொலி, சவுத் அட்லாண்டிக் பெருங்கடலிருந்து ஒரு நாள் மட்டும் ஒளிபரப்பாகிற அந்த வானொலியை கேட்குறதுக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவோம். அந்த வானொலி நள்ளிரவு 1:30 தான் ஒளிபரப்பான். ஆமாம், அது எப்படின்னா கிறிஸ்மஸ் ஒட்டி வரும், 24 அல்லது 25ஆம் தேதி வரும். அப்போது அந்த வானொலியும் இந்தியாவுக்கான ஒளிபரப்பு இல்லை, அது வந்து ஜப்பானுக்கான ஒளிபரப்பு. ஜப்பானை டார்கெட் பண்ணி பண்ணுறான். ஆனால் அந்த மேப்பில் நீங்கள் அந்த டார்கெட் போட்டிங்கன்னா, செயின்ட் ஹெலினாலேருந்து ஜப்பானை போட்டிங்கன்னா சென்னை வழியாக அந்த இது போகும், அந்த நேர் கோட்டில் போகும். அப்போ நம்ம தாண்டி தானே போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த எலக்ட்ரிக்கல் நாய்ஸ் இல்லாத இடத்துல போயிட்டு, அதுக்கு பேர் டிஎக்ஸ்பெடிஷன் சொல்லுவோம். டிஎக்ஸ்பெடிஷன்னா டின்னா டிஸ்டன்ஸு, எக்ஸ்பெடிஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான்.
இந்த ஒளி அலைகளை ஒரு தேடி போய் கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி சிற்றலை ஒளிபரப்புகளை கேட்குறவங்கள டிஎக்ஸர்ம்பாங்க. எப்படி இன்ஜினியர் இஆர்ன்றோம், டாக்டர் டிஆர்ன்றோம், இந்த மாதிரி ரேடியோ வெளிநாட்டு வானொலி ஒளிபரப்பை கேட்குறவங்கள டிஎக்ஸர்ம்பாங்க. டினா டிஸ்டன்ஸு, எக்ஸ்னா ஏதாச்சும் வெளிநாட்டு வானொலியினுடைய ஒளிபரப்பு. இந்த ஹாபிக்கு டிஎக்ஸிங்னு பேர், டிஎக்ஸ்ஐஎன்ஜி, டிஎக்ஸிங்னு. இது சர்வதேச அளவில் நிறைய நேயர்கள் இருக்காங்க, சர்வதேச டிஎக்ஸிங் பண்ணுற ஆட்கள்லாம். ஸோ அந்த மாதிரி கேட்பார். அந்த மாதிரி ரேர் கேச்சஸ் கேட்குற அந்த நேயர் ஒருத்தர் இருக்கார். அப்புறம் பிபிசி தமிழோசைக்கு அந்த லோகோ வடிவமைச்சதே ஒரு நேயர் தான். அவர் விழுப்புரத்தில் ஜமீல் அகமதுன்னு ஒரு நேயர் அந்த பிபிசியினுடைய தமிழோசையினுடைய லோகோவை டிசைன் பண்ணி பிபிசியை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. திரைப்பட பாடல்கள், அதாவது இலங்கை வானொலி, அகில இந்திய வானொலி, தமிழ் திரைப்பட பாடல்கள் இருக்கு இல்லைங்களா, வானொலி நிலையத்திலையும் கூட இருக்காது. இவங்க எல்லா திரைப்பட பாடல்களையும் பக்காவாக அகரவரிசைப்படுத்தி வச்சுருக்காங்க. பெண்ணாடம் நீலமேகம் சொல்லிட்டு அது ஒரு மணிவாசகர் பதிப்பகத்தில் புத்தகமாகவே வந்திருக்கு. நம்ம பியூர் சினிமா கடையில் அது கிடைக்குது அந்த புத்தகம் கூட. அதெல்லாம் இலங்கை வானொலி நேயர்கள் ஒரு புத்தக ஆசிரியராக மாறினது. அப்புறம் பொன் செல்லமுத்து இலங்கை வானொலி ஒளிபரப்பான நிகழ்ச்சியினுடைய கண்டென்ட்டையெல்லாம் அப்படியே அழகாக வந்து எழுத்தாக்கியிருக்காரு. நன்றி இலங்கை வானொலியும் கூட அந்த புத்தகத்தில் சொல்லியிருப்பார். இந்த மாதிரியான நேயர்கள்லாம் இருக்காங்க. வானொலி பெட்டி சேகரிப்பாளர்கள் இருக்காங்க. சாத்தான்குளம்னு சொல்லிட்டு திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு நேயர். ஒரு தடவை நான் வந்து இந்த கண்காட்சிகள், காயின் கண்காட்சி, தபால் தலை கண்காட்சியெல்லாம் நான் இங்கே இதெல்லாம் போவேன். ஒருத்தர் வந்து ஒரு ரேஷன் கார்டை போல் இருக்கிற ஒரு புக்கை வந்து கேட்டுட்டு இருந்தார். நான் அதை என்ன நெட்டி பார்க்கும்போது அது லைசன்ஸ் புக்கு. சரி, ரேடியோ லைசன்ஸ் புக்கு. நீங்கள் ஒரு 50களுக்கு முன்னாடிலாம் வீட்டில் வந்து லைசன்ஸ் ரேடியோ இருந்ததுன்னா நீங்கள் லைசன்ஸ் புக்கு வச்சுருக்கணும். எப்படி நாம் இப்போ ஆர்சி புக் வச்சுருக்கோம் வண்டிகளுக்கு, அது போல் ஒவ்வொரு வருடமும் லைசன்ஸை வந்து ரெனியூ பண்ணணும். அந்த புத்தகத்தை இங்கே விற்றுட்டு இருந்தாங்க. நான் என்கிட்ட அந்த மாதிரி புத்தகம் பார்த்ததே இல்லாதனால நான் அதை என்ன ரேட்டுன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார், 1000 ரூபான்னு சொன்னார். ஐயோ, என்னடா இது பழைய ஒரு புத்தகம் இத்து போயிருக்குது, இதுக்கு 1000 ரூபான்னு சொல்லி நான் கமெண்ட் வந்துட்டேன். ஆனால் இன்னொரு நண்பர் அந்த நேரம் போய் எவ்வளோங்கன்னாரு, 1000 ரூபா குறைப்பீங்களான்னாரு, குறைக்க மாட்டான்னாரு. சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டார். யாரா 1000, நாம தான் ரேடியோ பைத்தியம்னா தான் அதை விட பைத்தியமாட தெரியுது, இவர் யாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போய், சார் நீங்கள் யார் என்ன வேறுன்னு கேட்டால் அப்புறம் சொல்கிறார் அவர், எங்கிட்ட வானொலி கலெக்ஷன், நான் வானொலி திரட்டிகிட்டு இருக்கேன். வால்வ் ரேடியோஸ் எல்லாம் பெரிய பெரிய பழைய காலத்து வானொலி பெட்டியெல்லாம் எங்கிட்ட இருக்கிற வானொலி பெட்டியிலே மிகப்பெரிய வானொலி பெட்டி இந்த சைஸ் சொல்கிறார். இந்த சைஸ் அது வந்து பார் வானொலி பெட்டின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே அந்த பார் அலட்டை வச்சுக்கலாம், கீழே ரெக்கார்டு இருக்கும், அந்த சீடெல்லாம் அந்த வால்வ் செட் இருக்கும் அப்படின்னாரு. அவ்வளோ செட்டு சரக்கு வச்சுருக்கீங்க, எவ்வளோ செட்டு இருக்கும் வந்து பாருங்கன்னாரு. போய் பார்த்தோம்னா நூற்றுக்கணக்கான செட்டு வச்சுருக்காரு. இங்கே திருநெல்வேலி மாவட்டம் சாத்தான்குளம்ன்ற ஒரு கிராமத்தில். அப்புறம் அவர் வந்து எங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு, மனோன்மணியம் பல்கலைக்கழகத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு கண்காட்சியும் கூட வச்சோம். அவர் எங்கிட்ட இத்தனை வானொலி பெட்டி இருக்குது, எங்கிட்ட அந்த லைசன்ஸ் இல்லை, இந்த வானொலி வச்சுருக்கும்போது அந்த லைசன்ஸுன்றது ஒன்றும் இல்லை, அதனால் இது விலை மதிக்க முடியாது எனக்கு, அதனால் அது ரேட்டை எவ்வளோ இருந்தாலும் வாங்கிக்குவேன் அப்படின்னு வாங்கினார். அப்படியான ஒரு நேயர். இந்த மாதிரியான நேயர்கள்லாம் அவரும் வானொலி நேயர். நாங்கள் எங்களுடைய சர்வதேச வானொலின்னு ஒரு மாத இதழ் நடத்தினோம். அதில் முத்திரை நேயர்கள்னு ஒரு பகுதியை ஏற்படுத்தி ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்கிற நேயர்களை அதில் கவர் பண்ணோம். ஒரு 2-3 வருஷம் அது வந்தது. இந்த மாதிரி இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இருக்கிற நேயர்களெல்லாம் நாங்கள் எடுத்தோம். அதில் வானொலி நேயர்கள் இப்படியும் இருக்காங்க பாருங்கள் அப்படின்றதுக்காக வானொலி பெட்டி சேகரிக்கிறவங்க. கியோசல்ன்றது அந்த வெரிஃபிகேஷன் கார்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு வானொலிக்கு எழுதுனீங்கன்னா, நம்ம ஊரில் அந்த மாதிரிலாம் வர்றதில்லை, வெளிநாட்டு வானொலிகளுக்கு நீங்கள் எழுதி போட்டிங்கன்னா வரும். நம்ம ஊர்லேயும் அகில இந்திய வானொலியினுடைய வெளிநாட்டு சேவைக்கு எழுதி போட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வானொலிக்கு எழுதி போட்டிங்கன்னா அந்த வானொலி நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சி கேட்டீங்கன்னு உங்கள் பேரை போட்டு எந்த நாளில் கேட்டீங்க, எந்த அலைவரிசையில் கேட்டீங்க, அந்த விவரங்களெல்லாம் எழுதி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டாக கொடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து வெரிஃபிகேஷன் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து QSL கார்டுன்னு. இதை திரட்டுறவங்க இருக்காங்க. இந்த நான் செயின்ட் ஹெலினா வானொலி சொன்னேன் இல்லைங்களா, அந்த கார்டில் இன்றைக்கி ரொம்ப டிமாண்டு. நீங்கள் eBayல போட்டிங்கன்னா குறைஞ்சது 5000 ரூபாய்க்கு போகுது அந்த கார்டு. அப்போ ஒரு வானொலியில் நீங்கள் கேட்டதுக்கான ஒரு கார்டை விற்கிற அப்படிலாம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு சில வானொலிகள்லாம் வந்து ரேர், இப்போது PNG ஐலண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கிற பப்புவா நியூ கினி ஐலாண்ட், அங்கிருந்தெல்லாம் ஒளிபரப்புறது. அந்த ஊர்லேருந்து வர்ற அந்த லெட்டர் இருக்குது இல்லைங்களா, லெட்டர்னுடைய கவர் ஸ்டாம்ப் ஒட்டி சீல் ஒட்டி வருது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு கவரும் இன்றைக்கி 500லேருந்து 1000 ரூபாய். இந்த நேயர்கள் யாராச்சும் அதை வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் நாளுக்கு நாள் வேலை ஏறி. ஏன்னா அந்த ஐலாண்டில் முதல்ல உங்களுக்கு நண்பர்கள் இருந்தால் தான் முதல்ல கடிதம் வரும். நண்பர்கள் எல்லாம் உங்கள் பேருக்கு எப்படி கடிதம் வரும்? அப்போ அந்த கடிதமே ஒரு முக்கியமானதாக இருந்து பாருங்கள். அதனால் நேயர்களாகிய நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், எங்கள் வானொலிகள் அனுப்புறதுன்னா அந்த கவர் உட்பட அந்த கவரையே பார்த்து தான் கிழிப்போம். ரொம்ப பார்த்து கிழித்து அதை பத்திரப்படுத்தி வைப்போம்.